எந்தெந்த இது வந்து நேரடியாக ஒரு தனி ஆதாரம் காட்ட தேவையில்லாத அளவுக்கு பரவலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வரலாறுல இது மாதிரி நிறைய நடந்த விஷயங்கள் தான். என்னது, சில பொருள்கள் வந்து ரெண்டு விதத்துல யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ரெண்டு விதத்துல, அதாவது ஆள் இது வந்து எப்படின்னா ரெண்டு சாரார். இப்ப நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு சாராருக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு சாராருக்கு தடுக்கப்பட்டிருக்கும். அப்படி விஷயம் கிடையாது. இப்ப உள்ள பொருள் என்னன்னா, சில பொருள்கள் இருக்கு, அதை நம்ம நினைச்சா நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், நினைச்சா கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம். நானே அது நல்லதுக்கு யூஸ் பண்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்கும், நானே வந்து அதை கெட்டதுக்கு யூஸ் பண்றதுக்கு என்ன இருக்காது, எனக்கு தடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு வகையில இருக்குமையானால் நம்ம வந்து அதை கெட்டதுக்கு யூஸ் பண்றாங்கிறத நீங்க என்ன செய்யக்கூடாது, பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கத்தி விற்கிறோம், இந்த கத்தி எதுக்கு உள்ளது, கத்தியா ஹராமா? ஹராம் கிடையாது. கத்தி வந்து எத்தனை நல்ல காரியத்துக்கு, வீடுகளுக்கு தேவைப்படும், கசாப்பு கடைக்கு தேவைப்படும், ஆபரேஷன் பண்றதுக்கு தேவைப்படும், தைய கடைக்கு தேவைப்படும். எத்தனை கத்தி இல்லாமல் உலகத்தில் இயங்க முடியாது. அப்ப கற்காலம் மாறுவதே இரும்பு காலத்துல மாறுதா இல்லையா? முதல் கல்லத்தான் எல்லாம் பயன்படுத்தி, அப்ப கத்திலாம் கிடையாது. அப்ப கற்காலத்துல இருந்து மனுஷன் மாறி வந்ததே இப்பதான் ஃபர்ஸ்ட் இரும்புல தான் வர்றான். இரும்பு வந்த பிறகு டெவலப் ஆகுது. அப்ப அந்த கத்தி இல்லாமல் ஒரு நாகரிகமா கத்தியை கொண்டு தான் உண்டாகுது. கற்காலம்ங்கிற நாகரிகம் வந்து எல்லாமே கல்லுல பயன்படுத்திட்டு தான், பாத்தீங்களா? அது மாறுது, அதான் கற்காலம்ங்கிறது. அது மாறி வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வந்து நாகரிகம்ங்கிறோம். அப்ப அந்த நாகரிகத்துல எல்லாமே என்னவா இருக்கு, அது வந்து இரும்புல தான் எல்லாமே இருக்கும். அப்ப இந்த கத்தி அருவா இருக்கு, வீட்டில் அருவா இல்லாமல் குடும்பம் வாழ்க்கை நடத்த முடியுமா? அருவாளுக்கு ரொம்ப முக்கியமான தேங்காய் உடைக்க அருவாள் தேவைப்படும். எத்தனை விறகு வெட்டுறதுக்கு டவுனுகளில் தேவைப்படாத, கிராமத்தில் என்ன செய்ய முடியாது, விறகு வெட்டுறதுக்கெல்லாம் அருவா இல்லாமல் வாழ முடியாது, வீட்டில் இயக்கவே முடியாது. அந்த மாதிரி அருவாள்லாம் இருக்குது. நம்ம அருவா வச்சு விற்கிறோம். ஒருத்தர் வந்துட்டு நீ இப்படி அருவா வைக்கலாம், வாங்கிட்டு போய் அந்த கொலை பண்ணிவிட்டானே அப்படின்னு கேட்க முடியுமா? நீ அருவாலை எதுக்கு யூஸ் பண்ணுவ, இங்கிருந்து வாங்கிட்டு எங்க போக போற, நாளைக்கு இது இப்படியே நமக்கு தேவையாது. நமக்கு அது மார்க்கத்தில் இப்படி சொல்லப்பட கிடையாது. அருவாளுங்கிறது ரெண்டுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சிலது வந்து ரெண்டுக்கெல்லாம் பயன்படுத்த இயலாது, ஒண்ணுக்கு தான் அது பயனாகும். அப்படிப்பட்ட பொருள்களாக இருந்தால் அது வந்து நல்லதுக்கு தான் பயனாகும்னா எந்த கொஸ்டின் இல்லாமல் எடுத்துட்டு போயிடலாம். கெட்டதுக்கு தான் பயனாகும் சொன்னா விற்காம எடுத்துட்டு போயிடலாம். நல்லது பயன்படுத்துறவனை பொறுத்தது அமையும் அப்படிங்கிறதா இருக்குமையானால் அந்த மாதிரி பொருள்களை விற்பதில் ஹராம் வரவே வராது. அவன் வாங்கிட்டு போய் தவறா யூஸ் பண்ணாலும் சரி, நமக்கு என்ன செய்யாது, அது வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சர்க்கரை விற்கிறோம், சர்க்கரையை வாங்கிட்டு போய் என்ன செய்யலாம், வீட்டில் காபி போடுவாங்க, டீ போடுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சர்க்கரை நாட்டு சர்க்கரை சொல்றேன், சீனி இல்லை, நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அந்த சர்க்கரை வாங்கிட்டு போய் எத்தனை வீட்டில் கொழுக்கட்டை செய்யறது, அதிரசம் செய்யறதுக்கெல்லாம் சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க. சாராயம் வச்சிருக்கான், அதை வாங்கிட்டு போவான். சாராய கடை ஒருத்தன் வச்சிருக்கான், ஒரு 50 கிலோ சர்க்கரை தாங்குறான். நீ சாராய கடைக்கார, உனக்கு நான் தரமாட்டேன். நம்ம வைக்கிற சர்க்கரை இதை வந்து நல்லதுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம விற்கிறோம். அவன் கெட்டதுக்கு யூஸ் பண்ணா நம்மள எல்லாம் கேட்கவும் மாட்டான், அவனுக்கு விற்காதுன்னு நமக்கு என்ன செய்யப்படவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. அந்த தர்மம் செய்யற கூட 3 வகையான ஆட்களை கொண்டு கொடுத்தாருல, அதை வச்சு அவங்க ராங்கா கூட விசாரம் பண்ற கொடுத்தா அதை வச்சு இன்னும் கூட கெட்டு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம என்ன, இது மார்க்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். வாங்கிட்டு போய் ஒரு தக்காளி பழத்தை வச்சு கூட ஒரு தினசரி மண்டையை உடைக்கலாம் செய்யலாம். அதுக்கு என்ன செய்யறது, ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு கூட வச்சு கூட மண்டை காய்ச்சி தான் போயிடும். அதெல்லாம் அவன் யூஸ் பண்றவன் எதை வேணாலும் என்ன செய்வான், தப்பா யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப எல்லாமே அப்படித்தான். நல்லது கெட்ட தீப்பெட்டி கூட கொடுக்கூடாது, கொளுத்தி விட்டான்னு செய்யறது. தீப்பிடி கேட்கறான், யாராவது வீட்டை கொளுத்தி விட்டா என்ன பண்றது, போடா இப்படி சொல்ல முடியுமா? அப்ப தீப்பிடி சொல்ல எல்லாத்தையும் செய்யலாங்கிற, என்ன வேண்டாலும் கெட்டதுக்கு பயன்படுத்தணும் படுத்தான் செய்வான். நமக்கு அது தேவை கிடையாது. விளங்குதா? அப்ப என்ன ஒன்னே ஒண்ணு வரும், என்ன வரும்னு கேட்டா ஒருத்தன் வர்றான், இந்த அவனை கொல்ல போறான், நல்ல ஒரு அருவாளை பார்த்து தாங்குறான், அம்மாவுக்கு தரப்பா இது செய்ய வைக்க, இதை சொல்லியே கொண்டு வந்து கேட்கறான். என்ன சொல்றான், அவனே சொல்லி என்ன செய்யறான், அவனை தீர்த்து கட்ட போறேன், நல்ல கூர்மையா சூப்பரான ஒரு அருவா தாங்குறான். அப்படி அதுக்கு நான் தரமாட்டேன். ஏன், அது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒருத்தன் வர்றான், வந்து இப்ப சாராயம் குடிக்கணும், ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்கிறான். அந்த கொடுப்போமா? சாராயம் குடிக்கிறவன் உங்கள்ட்ட தர்மம் கேட்டா நீங்க கொடுக்கலாம். குடிக்காரன் வந்து கேட்கறான், 5 ரூபா இருந்தா கொடுங்க, பசிக்குது, அவங்க போய் சாராயம் குடிக்கிறான். அது உங்களுக்கு கொஸ்டின் ஆகாது. வந்து கேட்கும்போது எப்படி கேட்கறான், தண்ணி அடிக்கணும், ஒரு 10 ரூபா தாங்க, இப்ப கொடுக்க கூடாது. ஏன், அவன் எது கேட்கறான், காரியத்தை சொல்லி கேட்டுவிட்டான். சொல்லி கேட்கும்போது நீங்க கொடுத்தீங்கன்னா தீமைக்கு உதவி செய்யற. அப்ப நல்லா தெளிவா சொன்ன, உலா தாவணும் அதில் இசுமி உழுதுவான், பாவத்துக்கு வரம்பு மீறலுக்கும் உதவாதீங்க. ஒருத்தன் வர்றான், பொம்பளை பிள்ளை கல்யாணம் வச்சு வரதட்சணை கொடுங்க, ரூபா தாங்கன்னு கேட்கறான். அதுக்கு உட வெட்டி விட்டுற வேண்டியது. அவன் பொண்ணுக்கு வச்சுக்கிறவன் என்ன செய்யறான், கஷ்டப்படுறாங்க, ஏதாவது ரூபா தாங்குறோம், 10,000 கொடுக்குறீங்க, அவன் அதை வச்சு வரதட்சணை கொடுத்தானே என்ன எவ்வளோ செய்யறான், உங்களெல்லாம் கேட்பானா? நீங்க வந்து அவனுடைய வறுமைக்கு கொடுக்குறீங்க. வந்து கேட்கும்போது எப்படி கேட்கறான், பொண்ணுக்கு டவுரி கொடுக்கணும், நீங்க பார்த்து ஏதாவது தாங்க, அதுக்கு தர்றாலும் நான் கிடையாது. போ பாவத்தை, டவுரிங்கிறது பாவம், பாவத்துக்கு நான் துணை செய்ய, இப்படி விவரிச்சு இருக்குது எல்லாமே. அவன் வாங்க கேட்கிறவன் யாரா இருந்தாலும் விவரிச்சு கேட்டுட்டானே, ஆனால் தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க அதை தவிர்த்து கொள்ளணும். மற்றதை வந்து துருவி துருவி பார்க்கிறது என்பது வலாத்த ஜஸ்ஸு குர்ஆன் எல்லாம் கட்டளைறான். எதையும் துருவி துருவிலாம் கேட்கக்கூடாது.
வந்தா எடுத்துக்கணுமே தவிர துருவுனா உலகத்தில் வாழ இயலாது. துருவுனா என்ன செய்ய முடியாது, எந்த பொருளையும் விற்க இயலாது. இது என்னத்துக்கு வாங்கிட்டு போற, அது எப்படி நான் நம்புறது, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சு விற்க வியாபாரம் பண்ண இயலுமா, ஒண்ணுமே பண்ண இயலாது. அதனால வந்து ஒரு பிளேடு கூட விற்க இயலாது. நீ பிளேடு வாங்கி பிளேடை வச்சு என்ன செய்யலாமே, நீ பிளேடை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. குடல இருக்கிறலாம் பிளேடு தான். இப்ப அப்ப பிளேடு கூட விற்க முடியாம போயிடும். அப்ப எந்த ஒரு அற்பமான பொருள் கூட அது மாதிரி வந்துடும். அதனால இது ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இது மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயம் வந்து நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுகிறதோ, அவனுக்கு கெட்டதுக்கு பயன்படுத்தினாலும் நீங்க விற்கிறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு என்ன செய்யணும், நுணுக்கமான விஷயம் இது. இதையே போல சில நாட்களுக்கு விளக்குற அளவுக்கு விஷயமா இருந்தாலும் நீங்க இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே என்ன செய்யலாம், விவரமாக விரிச்சு அதை புரிந்து கொள்ளலாம்.